அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி புதினா துவையல் செய்யலாமா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க, இல்லைனா கருகிடும். இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக ஒரு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ இது கூடவே 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதத்து கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிடுவோம், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.